இன்றைக்கி நம்ம மிஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது அக்வாபரி மிஷின்ஸ். இது ஆர்ஓ யூவி மினரல்ஸ் உள்ள மிஷின்ஸு. இதில் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான ப்ராசஸ் காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ்க்கான லைட்டு, இது பவருக்கான லைட்டு. தேர்டு வந்து டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா இது டேங்க் ஃபில்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு. மிஷின்ஸ் இங்கேருந்து நம்ம இன்புட் எடுத்துகிட்டு இது ப்ரீ ஃபில்டர் எதுக்கு என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்க டஸ்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணும். மற்ற ஆர்ஓ ப்ராசஸ் எல்லாமே இந்த மிஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆர்ஓ ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதிலேருந்து ஃபில் ஆகி இந்த டேங்குக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் டேங்க் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம பண்ணி கொடுக்குறது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கு. 25 லிட்டர்ஸ் இதோட கெப்பாசிட்டி. இது ரொம்ப லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி. இது இங்கே ஃபில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து டேப்பில் வந்து வாட்டரோட ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் 304 கிரேடோட டேப் தான். இது ரெஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். இது எப்போவுமே ரெஸ்ட் ஆகிருக்காது உங்களுக்கு. இப்போ மிஷின்ஸ் கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அப்போ ஒன்ஸு இண்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் டேங்க்கில் இருக்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்க வேண்டியதான்.